உன்னை கொள்ளையாடுவேன், உன்னை சூறையெடுப்பேன். மகள் இல்லாத வீடுகளுக்குள்ளே வருவேன், மகள் இல்லாத கிராமங்களுக்குள்ளே வருவேன், தேசத்துக்குள்ளே வருவேன். உனக்கு விரோதமாய் எழும்புவேன். தாழ்பால் இல்லாத குடும்பங்களிலே வருவேன், கதவில்லாத வீடுகளிலே வருவேன், விரோதமாய் வருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே, உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே சிறகில்லாமல் பறக்க கிருபை செய்யுங்கப்பா. குறைவில்லாமல் வாழ கிருபை செய்யுங்கப்பா. உதவாக நாங்கள் ஆண்டவரே எங்களை உருவாக்குங்கப்பா. உருவாக்கப்படுகிற இடம் இதுதான் ஆண்டவரே. உம்முடைய சபை எங்களை உருவாக்குகிற இடம் ஆண்டவரே. உம்முடைய சபை வீடுகளை உருவாக்குகிற இடம் ஆண்டவரே. உம்முடைய சபை வீடுகளை உருவாக்குகிற இடம் ஆண்டவரே. உடைந்து போய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, காயப்பட்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, மதில் இல்லாமல் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, சுவர் இல்லாமல் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அரண் இல்லாமல் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேசம் பாழாய் கிடக்கிறது, பூமி பாழாய் கிடக்கிறது. இந்த சமூகத்துல வந்திருக்கு. என் வீட்டுக்கு அரண் வேணும் அப்பா. என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும், என் குடும்பத்துக்கு தாழ்பாடு வேணும், என் வீட்டுக்கு கதவு வேணும், என் வீட்டுக்கு விரோதமாக உடைய கரம் நீட்டக்கூடாது. இயேசுவே, இயேசுவே, கொள்ளையை வேண்டாம், பட்டயம் வேண்டாம், பஞ்சம் வேண்டாம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாளைய தினம் ஆராதிக்க முடியாது. பார்வோனங்களை தடுத்து நிறுத்தி விட்டார், பார்வோனங்களை தடுத்து நிறுத்தி விட்டார். ஆகவே இந்த சனத்தை எனக்கு ஏற்படுத்து, இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் உனக்கு ஆராதனை செய்யும்படி உம்முடைய சன வீட்டிலே வந்தும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ராஜா, எங்கள் பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்கள் துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். சேர்க்கை கத்தர் கட்டளையிடும்படி அப்பா வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் ஆண்டவரை கொள்ளை நோயிலும் வியாதியிலும் ஆண்டவரை மறைந்து போகாதபடி தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்கும் மதுரை கத்தர் கொடுக்கும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே, அடிமை கட்ட விழுக்கப்பட்ட கழுதை உம்மையே சுமந்து வந்திருக்கிறேன். நீர் பேசுவீராக, ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. அடிமை கல்வாரி சிலுவை நிழலில் மறைத்து உம்மையே நீர் வெளிப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்தும் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிற உங்களையோடும் அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் நம்மை சந்திக்கிற காலம் அருகில் இருக்கிறது. அதி சீக்கிரமாய் கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் ஒரு சிலர். இன்றைக்கு கூட அநேகருக்கு அழைப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சொன்னாரு, ஆமோஸே நீ என்ன காண்கிறாய்? ஒரு தூக்கு நூலை காண்கிறேன். இப்போ ஆமோஸே நீ என்ன காண்கிறாய்? பழுத்த பழம் நிறைந்த ஒரு கூடையை காண்கிறேன். கர்த்தருடைய சனத்துக்கு முன்பதாக தான் அந்த தூக்கு நூல் விடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு ஆராதனை பார்வன் தடுத்து நிறுத்திட்டான். ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற சனங்களுக்கு தடை இல்லாதபடி நீயும் நானும் ஆராதிக்கிறது. அந்த தூக்கு நூல் விடப்பட்ட பொழுது நம்ம கர்த்தருடைய சமூகத்துல குறைவில்லாம நினைத்த கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? அழைத்து வந்திருக்கிறாரு. நமக்கு எல்லாத்தையும் வீடுகளில் அநேக விதமான பிரச்சனைகள் உண்டு, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக தான் இருக்குது. சந்திச்சது எல்லாம் காலையில வரைக்கும் தோல்விதான். உனக்கு எனக்கும் தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்ன அறிவிக்கிறேன். இவைகளை எல்லாம் எனக்கு சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றினா நான் ஜெயிப்பேன், சாதிப்பேன், கர்த்தரை ஜெயிப்பேன் என்று சொல்வார் என்பதை அறிந்தபடியால் நம்ம இந்த ஆராதனை ஸ்தலத்தில் என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அருகில கூட என்ன செய்தாயிற்று? கொள்ளை,
வந்தாயிடுச்சு. நம்முடைய தேசம் பக்கத்தில் கூட நமக்கு தெரிஞ்ச அருமையானவர்களை கொரோனா மருத்துவமனையில மறைச்சு போயாயிடுச்சு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கடந்த நாளில் மறித்தார். 10 அடி குண்டு தாளத்தில் தோண்டி அடக்கம் செய்யறாங்க. அங்கிருந்தே வந்து அடக்கம் செய்யறாங்க. என்னை வாடி தூக்கி எப்படி போட்டுருக்காங்க, மண்ணை கூட்டி போட்டுருவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீயும் நானும் இந்த கொள்ளை நோயில் அமிழ்ந்து போகாதபடிதான் இந்த கூடைக்குள்ள கருத்துல செய்தாரு, கொண்டு சேர்த்தாரு. நம்ம யாரும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது, அவருடைய கரத்து நிழலுக்குள்ள மறைக்கப்பட்ட ஒன்றை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாத தரங்களை பற்றி அவருடைய கரத்து நிழலுக்குள்ள மறைக்கப்பட்ட உண்மையின் ஒவ்வொரு குடும்பத்தையோ எந்த சாத்தானோ பசியோ எந்த பட்டயமோ எந்த கொள்ளை நோயோ உன்னை பிரித்து கொள்ளாதபடி கர்த்தருடைய ஜீவனை கொடுக்கும்போது குடும்பத்தை வாழ்விக்கும்படிதான் கர்த்தருக்கு ஆராதனை ஸ்தலத்துல ஒரு கர்த்தர் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. யாரிடத்துல எல்லாம் அவருடைய காருண்ய நீட்டப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த முதலாம் ஆபத்துல காக்கப்பட்டது போல இந்த 2ஆம் ஆபத்துல காக்கப்பட்டிருக்காங்க. தேவனுடைய சமூகத்தை காத்திருப்போம் என்பது காத்திருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல கூட நம்ம அநேகர் ஜெயம் எடுத்திருக்கிறோம் என்பது கர்த்தர் இந்த நாட்களில் காண்பிச்சு கொண்டிருக்கிறார். வாகனத்துல வரும்போது கூட, வீட்டுக்கு முத்தத்துல வாகனம் இருக்கும்போது கூட வெண்வஸ்திரம் தரிக்கிறதுக்கு என்னதான் எனக்கு வெக்கமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பஸ்ல யாரு இந்த வெண்வஸ்திரம் தரிச்சு வந்திருக்கீங்கன்னா உண்மையாவே கொள்ளைகள் உங்களை விட்டு மறைச்சு போயாச்சு. நீங்க ஜெயம் எடுக்கப்பட்டிருக்கீங்க. ஆமையான சபையில உங்களை உறுதிப்படுத்துகிறார். ஜெயம் கொண்டா நினைச்சுது வஸ்திரம் தரிக்க செய்யும். நம்முடைய சபையில கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை, கர்த்தர் நமக்கு கொடுத்த கர்த்தருடைய சபை வீடு. இதுக்குள்ள ஒரு நன்மையான காரியங்கள் கர்த்தருக்கு கொண்டு ஒரு ஆராதனை செய்யும்போது நீ என்ன வேலை இருந்தாலும் எது இருந்தாலும் என்ன செய்யணும், அதையெல்லாம் ஒதுக்கி எந்த வரத்துல வச்சுட்டு ஓடி வரணும். நாளைக்கு நீ பரிசுத்த ஆராதனை ஆராதிக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, அந்த பரிசுத்த ஆராதனையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. என் நன்மை தேவனுடைய இதுக்கு முன்பதாக கேட்ட செய்தியை போல அல்ல, இப்போ நேற்றைய தினத்துல கர்த்தர் எனக்கு ஒரு வேத வசனத்தை கொடுத்தார். இதுதான் நீ சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளமெல்லாம் பயந்து நடுங்கி போயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதுவரையில் சொன்னது வீதியிலே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தெருக்களிலே உன்னுடைய வாலிபர்கள் தெருக்களிலே சமயத்தை போகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் பஞ்சம் கோழைகள் வருகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் இந்த நாட்களிலே சபைகள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்க உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு சேர்த்து கொண்ட ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தெரிந்து கொள்தலின் காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒருவர் கூட நிர்விசாரியை நின்று விடாதபடி, அஜாக்கிரதையை இருந்து விடாதபடி கர்த்தருடைய சகோதரை காத்திருந்து நீ பலவந்தம் பண்ணி சாத்தானை மேற்கொண்டு வியாதியை மேற்கொண்டு நீ கர்த்தருடைய சமூகத்திலே நின்றால் மட்டும்தான் இந்த காலங்களில் நீ தப்பித்து போக முடியும் என்பது இந்த வேத வசனம் எனக்கு தெள்ள தெளிவாய் கோடிட்டு காண்பித்தது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாடம் இல்லை, கதவுகளும் இல்லை என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு பரிதான வாசனை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கொள்ளை இடும்படி, தேசத்தை அழிக்கும்படி, கிராமத்தை அழிக்கும்படி, மதில் இல்லாமல் இருக்கிறவங்களிடத்துல வருவேன். சூறையாடும்படி வருவேன். நிர்விசாரியா இருக்கிறவங்களிடத்தில் வருவேன். தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். தாழ்பால் இல்லாதவர்கள் மேல் வருவேன். கதவு இல்லாதவர்கள் மேல் வருவேன். கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் மேல் வருவேன். இந்த ஒரு வேத வசனத்திலும் 9 விதமான காரியத்தை அது தெள்ள தெளிவாய் கோடிட்டு காண்பிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வேத வசனத்தின் மூலமாய் நீ அறிந்து கொள்ள வேண்டிய நிஜ உண்மை, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும்
இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ளும் தேசத்திற்குள்ளும் வருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வீடுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, நம்முடைய குடும்பங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஜெபம் இல்லாத வீடு எதுக்கு சமம்? கூரை இல்லாத வீட்டிற்கு சமம். வேதம் சொல்லுகிறது, உன்னை சுற்றி அக்கினி மதிலாய் இருப்பேன். உன் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதில் எரிகிறதா? உன் குடும்பத்தை சுற்றிலும் அக்கினி மதில் எரிகிறதா? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? உன் பிள்ளைகளோடு சேர்ந்திருந்து செபிக்கிறாயா? உன்னுடைய வீடுகளை எத்தனை முறை ஜெபத்துணி ஏறெடுக்கப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது, இது கொள்ளையாடும்படி வருகிறது, சூறையாடும்படி வருகிறது, தேசங்களை அழிக்கும்படி வருகிறது, கிராமங்களை அழிக்கும்படி வருகிறது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இது பெரிதும் பயங்கரமான நாள். மகா சங்காரமாய் சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வருகிற ஒரு நாள். இந்த நாளில் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீ கிராமத்துக்குள்ளே இருந்தாலும் தப்பித்துக் கொள்ள முடியாது, தேசத்திற்குள்ளே இருந்தாலும் தப்பித்துக் கொள்ள முடியாது, நீ தாழ்பால் இல்லாமல் இருந்தால் தப்பித்துக் கொள்ள முடியாது, கதவு இல்லாமல் இருந்தால் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீ சொல்லணும், எனக்கு கதவு இருக்கு, வேலை இருக்கு, நான் மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கேன்? செபித்துக் கொண்டிருக்கேன். நீ ஆவியில் உண்மையாய் செபிக்கலன்னா உன் வீட்டுக்குள்ள தாழ்பால் இல்லை. உன் வீட்டுக்குள்ள தாழ்பால் அடைச்ச முடியாது. திருடன் வரும்பொழுது கதவுல தாழ்பால் போடலாம், அப்படி ஒரு தட்டு தட்டியாச்சுன்னா திருடன் உள்ளக்குள்ள வந்துடுவான். உன் வீட்டுக்குள்ள அப்ப எவ்வளவு செபத்தோனி வேணும், எவ்வளவு உண்மை வேணும். கர்த்தருடைய சமூகத்துல நீ காத்திருக்க வேண்டும். வேதம் உனக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள் தேசத்திற்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரியை சுகத்தோடு வாழ்ந்து இருக்கிறவர்கள் மேல் வருவேன். அநேகருக்கு நிர்விசாரம், என் வீட்டுல ஒண்ணு என்ன செய்யாது, வராது இந்த கொள்ளை நோய். சிஸ்டர் அன்னைக்கே சொல்லியாச்சு, இங்க இருக்கிறவங்க கஷ்டப்படியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வராது. இந்த வசனத்தை ஒரு முறை படிச்சு பாருங்க, வாசிங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நீ பயப்படாதே சொல்லாரு. அப்ப எப்படி அந்த கொள்ளை நோய் வரும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே. தானியேலை போல பிள்ளைகள் இருந்தால் அவங்க காப்பாற்றப்பட மாட்டாங்க. தானியேல் மட்டும்தான், தானியேலை போல வாழ்ந்தா மட்டும்தான் பிள்ளைகள் காப்பாற்றப்பட முடியும். நோவாவை போல பிள்ளைகள் இருந்தாதான் பிள்ளைகளும் காப்பாற்றப்பட முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாத. என் நீதியின் வலது கரத்தினாலதான் தாங்குவேன். இப்போ உன்னை விசாரித்து வரும் பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து கேட்பாரு, உன் வீட்டுல மதில் இருக்கிறதா? உன் கிராமத்திற்குள்ள ரட்சிப்பு இருக்கிறதா? எல்லா தேசங்களிலுமே இருக்கு. விக்கிரகங்களும் தூபவாதனைகளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அந்த இடமெல்லாம் அருவருப்பாக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பாகாலின் பலிபீடம் இடிக்கப்படும்படி, பாகாலின் பலிபீடம் அழிக்கப்படும்படி ஒரு நாளாகிலும் நீ திறப்புல நின்றாயா? ஒரு நாளாகிலும் நீ கர்த்தருடைய சமூகத்துல நின்றாயா? உன் கிராமத்துக்கு விரோதமா வரப்போகுது, உன் தேசத்துக்கு விரோதமாய் வரப்போகிறது. கர்த்தரை கோபமூட்டினபடியால், கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி விக்கிரக ஆராதனை செய்து அவரை கோபமூட்டினபடியால் இந்த காரியம் இந்த நாளில நடக்க போகிறது. கொலைசில் எப்படி கொள்ளையிடப்படும்? நீ கர்த்தருடைய சமூகத்துல இருந்த உன்னை சாத்தான் கொள்ளையிட போகிறான். வாசிக்கலாம், கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை சாத்தான் கொள்ளை கொண்டு போகும்படி காத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? லௌகீகமான வார்த்தைகளை உனக்கு பேசுவான். இங்க போனா 3 மணி நேரம் என்ன செய்யணும்? ஆராதனைக்கு இருக்கணும். நீ அங்க வந்தனா 1 மணி நேரம் இருந்த போதும். அங்க பாவத்தை குறிச்சு ஒன்றும் பேச
மாட்டாங்க. அங்க நீ என்ன பாவம் செய்துட்டு வந்தாலும் உனக்கு திருவிருந்து பந்தியில இடம் உண்டு, உனக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பாங்க. நீ அதனால அங்க வந்துரு, உன்னை கூப்பிடுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, லௌலீக ஞானம் மாய்மாலமான தந்திரம் உனக்கு வீட்டை கட்டி தருது சொல்லி உன்னை மாய்மாலமான தந்திரத்தினால வரப்போகிற ஆத்ம மணவாளனாகி இயேசுவின் ராஜ்யத்திலிருந்து உன்னை பிரித்து நீ மோசம் போகும்படி, இந்த கொள்ளை நோயில நீ அழிந்து போகும்படி சாத்தான் உன்னை ஒப்பு கொடுக்கும்படி மாய்மாலமான தந்திரத்துல உன்னை கொள்ளை கொண்டு போகும்படி ஏதோ ஒரு சாத்தான் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இது உலக வழிபாட்டை பற்றினது, இது கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நீ இயேசுவை விட்டு பின்னாக ஓடாத, இயேசுவை விட்டு பின்னாக ஓடாத. ஆண்டவருடைய சமூகத்தில் இரு. எதற்காக நீ அழைக்கப்பட்டாய், எதற்காக நீ பிடிக்கப்பட்டாய், எதற்காக நீ ஓட்டத்தை தொடங்கினாய், இந்த ஓட்டத்துல முடிவு பரியந்தம் வரையில நீ என்ன செய்யணும்? நிலைச்சு நிற்கணும். அனைவரும் பாருங்க, ஆவிக்குரிய ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள், வேதத்தை சுமந்து கொண்டிருந்தவர்கள், கர்த்தருக்கு இந்த வைராக்கியமாய் ஊழியம் செய்வாங்க. நல்ல ஒரு திருமண காரியங்கள் வரும், தன்னுடைய பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு வாழ்விற்காக ஆண்டவரை மறுதலித்து சென்று உலகத்தோடு பாரம்பரியத்தை ஒட்டி கொள்வார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டு கொள்ளை கொண்டு போறவர்கள். கரங்களை கட்டி கரங்களை கட்டி நீ இந்த நாட்டிலே எந்த இடத்துல இருக்கிறாய், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாயோ, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கொள்ளை கொண்டு போகப்பட்டாயோ. ஆதாமை பார்த்து இயேசு கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் அங்கே ஏதேன் தோட்டத்திற்குள்ளே கொள்ளை கொண்டு போகப்பட்டான். ஏவாளை பார்த்து, ஏவாளே நீ கர்த்தருடைய சத்தம் கேட்கும்படி நிற்கிறாயே, இல்லை சாத்தானுடைய சத்தத்தை கேட்கும்படி நிற்கிறாயே, உன்னை கொள்ளையாடும்படி, உன்னை கொள்ளை கொண்டு போகும்படி, உன்னை சூறையாடும்படி, உன்னை சூழல் மதிலிட்டு சாத்தான் உனக்கு முன்பதாய் நின்று உன்னை காரணம் காண்பித்து உன்னை காயப்படுத்தி உன்னை எப்படியாவது இழுக்கும்படி ஆபாசமான வார்த்தைகளை பேசி உன்னை அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார், உன்னை மறுகூட்டி கொண்டே இருக்கிறார். அவனுடைய மறுகூட்டில் நீ கலந்து போகாதபடி நீ கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறாயோ. ஏவாள் அப்படிதான் ஏச்சையான வார்த்தைகளை பேசி அவளை மறுகூட்டின பொழுது அந்த பழத்தை புசித்தாள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மீறினாள், அவள் மாற்றப்பட்டாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, லௌகீகமான ஞானம் இது பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது. பிசாசின் தந்திரங்களுக்கு நீ அடிபட்டு போகாதபடி உலகத்தின் பலமானவை தடுத்து நிறுத்தினாலும், உலகத்தின் பாவமானவை தடுத்து நிறுத்தினாலும் கர்த்தரை ஆராதிக்கும்படி எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற நாள் முழுவதும் இந்த இயேசுவை நான் ஆராதிப்பதே கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன் என்று சொல்லி நீ கர்த்தரை ஆராதிப்பாயானால் இந்த கொள்ளையை உன் அருகிலே வராதபடி, நீ கொள்ளையிடப்படாதபடி கர்த்தர் உன்னை நாட்டப்பட்ட இடத்திலோ, கர்த்தர் உன்னை நாட்டப்பட்ட வீட்டிலோ, கர்த்தர் உன்னை நாட்டப்பட்ட சபையிலோ, நீ வேலை செய்கிற நாட்டப்பட்ட இடத்திலோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக்கப்பட போகிறார். கரங்களை கட்டி கரங்களை கட்டி அப்ப உன்னை கொள்ளை கொண்டு போகக்கூடாதபடி இருக்கும்படி நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எந்த ஆபாசமான வார்த்தைக்கு நீ என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் உலக பாரம்பரியத்தை உடையுது. நான் இயேசுவுக்காக பிடிக்கப்பட்டேன், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன், நான் அங்கதான் இருக்க வேண்டும் என்று நீ கர்த்தருடைய சமூகத்துல நிற்க வேண்டும். எங்கெல்லாம் மதில் இல்ல. அடுத்த வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 52வது வசனம். உன் தேசமும் நீ நம்பி இருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் தேசம் எங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். என்பது கரங்களை தட்டி தேசம் முழுவதும் நாளைய தினத்துல கூட நம்ம தேசம் முழுவதும் என்னது முற்றுகை. எனக்கு தேவனே நம்ம பலமாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அநேகர். தனக்குரிய ஐஸ்வர்யத்தை, தனக்குரிய மேன்மைகள், ஆழமான பட்டணம், இது எனக்கு இருக்கிறது, அது எனக்கு இருக்கிறது. நம்முடைய தேசம் கூட சொல்லுச்சு, இந்திய தேசத்தை எந்த ராணுவத்தினால் அழிக்க முடியாது. இந்தியாவில் எத்தனையோ மிலிட்டரி
என்ன நிலைமையில் இருக்கிறது? அரணான பட்டணம் தான். நீ எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் வச்சதெல்லாம் சரிதான். அரணான பட்டணம் தான். உன் தேசமும் நீ நம்பி இருக்கும் உயரமும் அரணிக்குமான உயர்ந்த மதில்கள் விழவும் அவன் உன் வாசல்கள் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். வாசல்கள் எங்கும் முற்றுகை போடும். நமக்கு அரணியாது வேத வசனம், நமக்கு அரணியாது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய பட்டயம். இந்த பட்டயத்தை எல்லாம் நீ வேதம் வாசிக்க முடியாதபடி, நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க முடியாதபடி இவைகளை சோதனை என்ன செய்யறான்? முற்றுகை போட்டாச்சு. உன் வீடுகளுக்குள்ளேயும் முற்றுகை. இப்ப பாருங்க, இனி அதி சீக்கிரமா வரும். நீ வீட்டை விட்டு வெளியே எதுக்குமே போக முடியாது. ஏன்னா வேதம் உனக்கு தெளிவாய் கோடிட்டு காட்டு. இதுக்கு முன்ன 40 நாள் நம்ம கேட்ட செய்திகள் இப்ப நடந்துட்டு தானே இருக்குது. அப்ப இந்த வேத மாசம் நமக்கு சொல்லுகிறது அதி சீக்கிரமாய் தேசத்துக்கு முற்றுகை தான். வீடுகளுக்குள்ளும் வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில்கள் இருக்கும். நமக்கு உயர்ந்த மதில் யாது? கர்த்தருடைய நாமம். கரங்களை தட்டுங்களேன். கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அரண், உயர்ந்த மதில், உயர்ந்த பட்டணம் கர்த்தருடைய நாமம். ஆகிய நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம்? அழிக்கப்பட மாட்டோம். நம்ம தள்ளுண்டு கீழே விழுந்து போக மாட்டோம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு என்னது? அரணான பட்டணம். ஐஸ்வர்யவான் நினைக்கிறான் அவனத்துல கோடிக்கணக்கான பணம் இருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, நான் கீழே விழுந்து போக மாட்டேன், நான் தள்ளுண்டு போக மாட்டேன் என்று சில ஐஸ்வர்யவான்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சில தேசம் நினைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை மறந்த ஒரு ஜீவிதம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு ஜீவிதம். இந்த நாட்களில் வேத வசனம் உனக்கு சொல்கிறது, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் என்று நினைக்கிறான். அதை எல்லாவற்றையும் கருத்து ஏசாயா 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 12. அவர்கள் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். நன்கு தேவனுடைய பிள்ளையே, நீ பணத்தை அரணாக எண்ணுவாயாகில், உன்னுடைய பொருளை அரணாக எண்ணுவாயாகில், உனக்கு கொடுத்திருக்கிற கணவரை நீ அரணாக எண்ணுவாயாகில், உனக்கு கொடுத்த பிள்ளைகளை நீ அரணாக எண்ணுவாயாகில், உலகத்தில் காணப்படுகிற சற்று நேரத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எதையாவது நீ அரணாக எண்ணி இந்த இயேசு ராஜாவை நீ விட்டு பின்னாக சென்றாய் என்றால் இந்த அரணை கர்த்தருக்கு இடே தள்ள போகிறார். உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் குப்பையால் மாற்றப்படுகிறது. நீ சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் என்ன செய்ய போகுது? நீ அதை நம்பி இயேசு விட்டு எங்கேயோ உனக்கு என்னதோ கிடைக்குது, எங்கேயோ உனக்கு என்னவோ கிடைக்கும், அங்க இங்க நீ ஓடி போன, கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டு நீ விலகி போன, அதுதான் உனக்கு ஐஸ்வர்யம், அதுதான் உனக்கு மேன்மை. இந்த இடத்துல இருந்தாதான், இந்த லாக்டவுன்ல எனக்கு பஞ்ச காலத்துல இந்த விக்கிரக இடத்துல இருந்துதான் எனக்கு நன்மை வரும், இந்த இடத்துல இருந்துதான் நான் வாங்கணும், பாரம்பரியத்துல இருந்தாதான் எனக்கு கட்டுக்கட்டா கொண்டு தருவாங்க. இந்த ஆணை எல்லாம் நீ நம்பி போனாய் என்றால் வேதம் உனக்கு தெளிவாய் சொல்கிறது, இந்த ஆணை கீழே தள்ளி அதை தூளாக்கி போடுவேன். நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை பாடும்படி, கர்த்தரை துதிக்கும்படி, வறுமையானாலும் பஞ்சமானாலும் சதியானாலும் பட்டினியானாலும் கிறிஸ்துவின் அன்பை பிடித்து அவரை பின்பற்றி போ. உனக்கு நித்திய ஜீவன் இருக்கு. நீ இங்கே அழிவ காணப்பட்ட பரலோக ராஜ்யத்தில் உனக்கு கைவேலை இல்லாத வீடு, மிகவும் அருமையான வீடு, பழங்கினால் கட்டப்பட்ட வீடு உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ போக வேண்டிய தேசம் அது. நீ எதை இங்க அரணா நினைச்சிட்டு இருக்கிறாய், அதை என்ன செய்ய போகிறாரு? கீழே தள்ளி போட்டு அதை என்ன செய்ய போறாரு? அழிக்க போறாரு. அநேக இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. அவங்க அரணா நினைச்ச எல்லாம் அரணை கர்த்தர் கீழே தள்ளி போட்டு எல்லாத்தையும் அப்படி தரை மட்டமாக்கி அழிச்சு போட்டாச்சு. பெரிய பெரிய பலவங்கள் பாவங்கள் எல்லாம் இதுதான் எனக்கு பலன், இதுதான் எனக்கு அரண் என்று கட்டி கொண்டிருந்த இடங்கள் எல்லாம் கர்த்தர் அழிச்சு தரை மட்டும் ஆக்கிய
சொல்றாங்க. இந்த கிராமங்களுக்குள்ளே வருகிற நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போகின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போகின. கர்த்தர் உன்னை குறித்து சொல்லுகிறார். தெபோராளே, தெபோராளே, எஸ்தரே, நீ எழும்பும் நாள் வரையிலும் இந்த கிராமங்கள் பாழாய் தள்ளப்படும். உன் வீடு பாழாய் தள்ளப்படும். சபை பாழாய் தள்ளப்படும். நீ எழும்பணும். இதற்கு முடிவு எப்ப வரும்? இதற்கு முடிவு எப்ப வரும்? எப்ப வரும்? எப்ப வரும்? நீங்க எல்லாம் சபையில இல்ல, இல்லாதவங்க ஒரு அலையில சொல்லுங்க, இருக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க. அப்ப முடிவு எப்ப வரும்? இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகின்ற பொழுது முடிவு வரும். இந்த கொள்ளை நோக்கி முடிவு எப்ப வரும்? எப்போ நீ கர்த்தரோட சமூகத்துல போக முடியும்? இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கணும். நீ தெபோராளா எழும்பணும். எத்தனை தெபோராக்கள் கர்த்தர் தந்த தாளத்தை மறைத்து கொண்டு இந்த ஆராதனை ஸ்தலத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். தெபோராளே, நீ எழும்பணும். எஸ்தரே, நீ எழும்பணும். நீ எழும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பரப்பணும். நீ உன் கிராமங்களுக்குள்ளும் தேசத்துக்குள்ளும் முதலாவது சொல்ல, உன் கிராமத்துல எத்தனை இடங்கள்ல வைக்கிற ஆராதனைகள் நடக்குது? உன் கிராமங்களில் எத்தனை இடங்களில் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பும் வாழ்க்கடிப்பும் நடக்குது? இந்த தேசத்திற்காக நீ காத்திருந்து செபித்தாயா? இந்த இடங்களில் இருக்கிற அந்நிய தீகள் பட்சிக்கப்படும்படி கர்த்தருடைய சமூகத்தை காத்திருந்தாயா? அதே வசனம் ஒரு முறை வாசிங்க. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. நீ ஒரு தாயாய், ஆராதனை ஜெப வீரத்தியாய், முழங்கால் ஜெப யுத்த வீரத்தியாய் எழும்பணும். கர்த்தருடைய சுமத்துல யாருக்குல ஜெபிக்கிற ஒரு ஆகியாண்டவர் ஊற்றி இருக்கிறார். கரங்களை தூக்குவாங்கலாம். ஆமென். சிலருக்கு மட்டும்தான் ஊத்தி இருக்கு, மீதி எல்லாம் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எத்தனை வருடமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி, உனக்கு அரண் இல்லை. கையை தூக்குங்க. ஜெபிக்கிறதுக்கு ஜெப அறிக்கை ஊற்றினவங்க மீது எல்லாருக்கும் அரணம் இல்லை, தாழ்பாளம் இல்லை, கதவும் இல்லை. உன்னையே பாதுகாத்துக் கொள்ள உனக்கு நிலைமை இல்லாமல் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு தெபோராளை எழுப்பி காத்திருந்து ஒரு ஜாமக்கார ஜெப யுத்த வீரனாய் ஜெப யுத்த வீரத்தை என்ன செய்யணும்? எழும்பணும். பாராக்கே, நீ எழும்பு. கிதியோனே, நீ எழும்பு. நீ எழும்புகிற நேரம், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற நேரம், உன் தேசத்தையும் உன் கிராமத்தையும் கர்த்தர் உன் கரத்துல கொடுத்திருக்கிற நீ தாயாய் தகப்பனாய் எழும்பும் நாள் வரையில் ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராமம் பாழாய் போகும், தேசம் பாழாய் போகும். நீ எழும்பு, நீ எழும்பு. ஒன்றை எழுப்பும்படிதான் தேசத்துக்கு ஒன்றாய், கிராமத்துக்கு ஒன்றாய், தூரத்துல எல்லாம் இருந்து ஒன்னு அழைச்சு கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் ஒன்ன கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒன்ன கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ படிக்காதவனா, அறிவில்லாதவனா, ஜெபிக்க தெரியாதவனா, ஜெபம் ஊற்றப்படாதவனா, உன்னை கொண்டு வந்து கர்த்தர் அவனுடைய ஆவியை உன்னுடைய நாவிலே வைத்து உன்னுடைய சிரசிலே ஊற்றி உன்னை எழுப்பி பிரகாசிக்க வைத்தாரே. நீ தெபோரா எழும்பும்படி, பாராக்கா எழும்பும்படி, நீ கிதியோனா எழும்பும்படி கர்த்தர் உன்னை எழுப்பி கொண்டு வந்தாரு. தேவனுடைய சமூகத்துல நீ தாயை எழும்பும் வரையிலும் உன் தேசம் என்ன செய்யும்? பழம். இப்போ நீங்க படிச்சுடுங்க. இந்த கொள்ளைகள் உன் தேசத்துல வராம இருக்கணும்னா நீ உன் தேசத்துல என்ன செய்யணும்? தேவனை போல தாயா நீ எழும்பணும். இருந்து ராத்திரி நான் செபிப்பேன் சொல்ல முடியவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை மணிக்கு செபிப்பீங்க? நானே செபிக்கல. நம்ம தேசத்துல இருந்து இந்த கொள்ளை நோயை விரட்டணும். எத்தனை மணிக்கு செபிக்கலாம்? 12 மணிக்கு. 12 மணிக்கு எல்லாரும் ஜெபத்தில் இருப்பீங்களா? உங்க தேசத்துக்காக 12 மணிக்கு நம்ம கிராமத்துக்கு நம்ம வீட்டுக்கு இருப்பேன்னு சொல்ல முடியும். உங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். 12 மணிக்கு இருக்குல்லன்னா உங்க வீட்டுல ஆரம்பிக்கும். 12 மணிக்கு இருந்து ஜெபிக்கலாம் தானே? கையை தூக்குங்க. சிலருக்கு ஜெபிக்கிறதுக்கு மனம் வந்து அவங்களுக்கு ஜெபாவி இல்ல. தாழ்பால் வேண்டாமா? கதவு இருக்குது, ஆனா தாழ்பால் வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே,
தெபோரா நீ எழுப்பி ஒரு தாயாய் எழுப்பி இந்த ஜெபித்தனா உன் தேசம் என்ன செய்யாது, பாழாகாது. உன் வீடு பாழாகாது. பாழுன்னா என்னது? வீட்டுல பிள்ளைகள் இருக்காது, கணவன் இருக்காது, பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. அதுதான் பாழாக்குற அனுபவம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்பவே ஆண்டவர் நமக்கு சத்தியம் நிறைந்த சபையில உன்னை அழைத்து வந்து சத்தியத்தை எடுத்து தெளிவாய் போடிட்டு காண்பித்து உனக்கு சொல்லுகிறார். இன்னும் நீ எழும்ப மனமில்லாமல் இருந்தால் உன்னை சாத்தான் சுடுவதாக இட்டு போடுகிற காலத்திலே நீ கடக்க வந்திருக்க. இப்ப என்ன செய்யணும்? காப்பிட்டு கட்டுரை சமத்துல என்ன செய்யணும்? ஜெபிக்கிற நேரம் கிராமங்களை பாழாக்கி விட நேரச்சோட ஒரு நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன், ஒரு நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னாரே. நீ ஒரு நீதிமானா இருந்தால் உன் கிராமத்தில் அழிவில்லை, உன் பட்டணத்தில் அழிவில்லை, உன் குடும்பத்திற்குள்ள அழிவில்லை, நீ இருக்கிற இடத்தில் அழிவில்லை. அப்போ என்ன செய்யணும்? எழுப்பி பிரகாசம். இப்போ நீ எழுப்புகிற காலம், நீ அடங்கி இருக்கிற காலம் அல்ல. லூக்கா 9 6 வாசிங்க. லூக்கா 9 அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்திய சுவிசேஷம் எந்த இடங்கள் எல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடங்களில் இருக்கிற அந்த கிராமங்களில் இருக்கிற பிணியாளிகள், அவன் எப்பேற்பட்ட பிணியாளியா இருந்தாலும் அந்த பிணியாளி இயேசுவின் நாமத்தில் சுகமடைய போகிறான். நீ வீட்டுக்குள்ள இருந்து செபிக்க போது, நீ வீட்டுக்குள்ள இருந்து வியாதிப்பட்ட கிராமத்திற்காக செபி, வியாதிப்பட்ட தேசத்திற்காக செபி, உன்னை சுற்றி இருக்கிற இடத்திற்காக நீ செபி. கர்த்தருடைய தெபோரா எழுப்புறதுக்கு காரியம் உண்டு, நோக்கம் உண்டு. நீ இதற்கு முன்பாக கிராமம் எல்லாம் சுற்றி திரிஞ்சு என்ன செய்திருக்கணும்? ஊழியம் செய்திருக்கணும். அங்க வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து, அவங்க கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து எங்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். 2வது வாசிங்க. 1வது வசனம் வந்து அவர் தம்முடைய 12 சீசரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொந்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஒன்றை தெரிஞ்சு கொண்டு வந்ததற்கு காரணம் உண்டு. நீ கிராமங்கள் தோறும் சென்று நீ இருக்கிற வேலை செய்கிற இடம் முழுவதும் என்ன செய்யணும்? இயேசுவை குறித்து பிரசங்கிக்கணும். முடிவு எப்ப வரும்? இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நண்பு தேவனுடைய பிள்ளையே, கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் கிருமி இந்த உலகத்தை ஆட்டி அசைக்கிறது. கண்ணுக்கு தெரியாத இந்த விஷ கிருமிய மனிதன் செத்து போகிற இந்த கொரோனா உலகம் முழுவதும் அதி சீக்கிரமா இந்த 2 வருட காலத்திற்குள்ளாக, 1.5 வருட காலத்திற்குள்ளாக இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா கிருமி பரவப்பட்டதனால் என் இயேசு சிலுவையிலே உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினாரே, காயங்கள் ஏற்றாரே. இந்த இயேசுவை பிரசித்தப்படுத்த நீயும் நானும் அனுமதி இல்லாதபடி இந்த நாளில் நின்று கொண்டிருக்கிறோமே. இந்த கொரோனா குறித்து உலகம் முழுவதும் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? பிரசித்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை அது உயிர் கொல்லி, அந்த உயிர் கொல்லிய உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை பலியை கொடுத்தாரு. இந்த இயேசு என்னைக்கு உலகம் முழுவதும் பிரசித்தப்படுத்தப்படுகிறது அன்று இந்த தேசத்துக்கு கரங்களை தட்டி ஆகியிருந்து கூட இப்போ ஒரு நாள் எத்தனை முறை கொரோனா கொரோனா அங்க கொரோனா இங்க கொரோனா வாயிலிருந்து வருது. ஆனா இந்த இயேசு எத்தனை முறை அறிக்கை எடுக்கிறேன்? உன் சொந்த பந்தத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறேன், கவனமாயிரு, பத்திரமாயிரு, கொரோனா வருது. உன் பிள்ளைகளை எல்லாம் எத்தனையோ முறை கொரோனா கண்டு பயந்து பயந்து பிள்ளைகளை அங்க விடல இங்க விடல அப்படி இப்படி இருந்துச்சு. இந்த இயேசு இது உன்னை இந்த உலகத்துல அழிக்கிற உன் மாமிசத்தை அழிக்கிற கிருமிக்கு நீ பயப்படுகிற, நித்திய நரகத்துல தள்ளப்படுகிற இயேசுவை கண்டு நீ பயப்பட்டாயோ, நித்திய நரகத்துல தள்ளப்படுகிற இயேசுவை கொடுத்து நீ பயப்பட்டாயோ, உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாயோ, உன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினாயோ, நீ பரிசுத்தமானாயோ, உன் உறவுகளை பரிசுத்தப்படுத்தினாயோ, இன்னும் பரிசுத்தப்படுத்தலையே.
உன் பிள்ளைகளுக்காக அள்ளு, உன் பிள்ளைகளுக்காக புலம்பு. அதுக்குதான் கடந்த வாரத்துல வேத வசனம் தெளிவாய் சொல்லிட்டு, எனக்காக நீங்கள் அழாமல் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக எருசலேமின் குமாரத்திகளே. இந்த ரத்தத்தை சிந்தி ஒரு மீட்டெடுத்தாரு. இந்த இயேசுவுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆனால் இந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்தபடியால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கோபாக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த கோபாக்கினியின் மூலமாய் இந்த உலகம் முழுவதும் கொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை கொலை செய்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுது விரோதம் நமக்குள் உண்டாகிறதோ அப்பொழுது ஒரு மனிதரை நாம் உயிருடன் வைத்து கொலை செய்கிறோம். இங்கே சகோதரனுக்குள்ள விரோதம் உண்டாயிற்று. வயல்வெளியில் அவனை கொலை செய்து தன் சகோதரன் என்ன செய்துட்டான்? கொலை செய்துட்டான். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த பூமியில நடைபெற்றது. கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்தபடியால் இந்த விரோதத்தின் மூலம் தேசத்தின் ஜனங்கள் முழுவதும் கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி இந்த விரோதத்தின் மூலமாய் தேசத்தின் ஜனங்கள் முழுவதும் கொலைக்கு ஒப்பாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளை கரங்களை தட்டி கர்த்தர் பெரியார காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். நிர்விசாரமாய் இருக்கிற தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருக்கிற நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாவரமும் போய்விட்டது. அதன் வழியாய் போகிறவன் எவனோ ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லி நிர்விசாரமாய் நடந்து கொண்டவர்கள், இந்த உலகத்துல தன்னை நான் தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்களும் ஒரு மார்க்கத்தார் இந்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இருக்கிறார். இந்த பாபிலோனிலே தன்னை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? உண்டு இல்ல. ஒரு மார்க்கத்தார் தன்னை ஆண்டவர் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு காண்பித்து, என் அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தைகளை புரட்டி கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகள், தூபம் காட்டுகிற அநேக காரியங்களை செய்து தன்னை நான் தான் பெரியவர் என்று சொல்லி தன்னை காண்பித்து தேசத்தை முழுவதையும் அப்படியே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இந்த நாட்களிலே தொழில் கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த நகரம் வாழ்ந்து களி கூர்ந்திருக்கிற நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவனின் தாவரமாகிவிட்டது. இங்கு வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு மனம் இல்லாதபடி அந்த இடங்கள்ல எல்லாம் எதாய் மாற்றப்பட்டிருக்கிறது? மிருக ஜீவன்களும் வசிக்கிற இடமும். இதற்கு முன்பதாக நம்ம ஒரு வசனம் வாசித்த வெளிப்படுத்துற விசேஷத்துல இந்த தேவனுடைய இந்த கூடாரம் எப்படி இருக்கிறது? கள்ளர் குகையும் மிருக ஜீவன்கள் பறவைகளும் பேய்களின் குடியிருப்புமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிற இடங்களிலே தன்னை பெரியவன் என்று உயர்த்தி தான் தான் பெரியவன் என்று சொல்லி சில தேசங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சில அதிகார ஸ்தானங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு பிண குவியல்கள் குவியல் குவியலாய் பிணங்கள் தூரத்திலே தள்ளப்பட்டு அந்த இடத்துல தேசத்திலே ஜனங்கள் வாழ முடியாதபடி இந்த நாள் வெறும் மிருக ஜீவன்கள் இருக்கிற இடமும் பாழுமாய் அந்த இடம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்மளே யாராக கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி விக்கிரக ஆராதனை செய்து தூபம் காட்டி அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு இணங்கி நடவாதபடி முதுகு பின்னாலே நாம் எரிந்திருக்கிறோம் என்றால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றை கொடுத்து ஒன்றை தாழ்த்தி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிலையில சொல்லுங்க, முடிச்சிருக்கிறவங்க நிலையில சொல்லுங்க. எல்லாரும் விழிப்பதான் இருக்கிறீங்க. யாராவது நெர்வீஸானே இருக்கிறீங்கன்னா
இன்றைக்கே இந்த சத்திய வேத வசனத்தை வாசித்து இது கேட்கப்பட்ட வசனத்தின்படி உங்க குடும்பங்கள் எல்லாம் அரணை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. மதுவுல அக்னி மதிலாய் இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அக்னி மதில் உன் வீட்டை சுற்றி இருந்தா, உன் பிள்ளையை சுற்றி இருந்தா மட்டும்தான் உனக்கு என்ன இல்லை, அழிவு இல்லை. எரேமியா 51ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 51ஆம் அதிகாரம். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடியானார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பாள்கள் உடைந்தது. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு எழும்ப வேண்டியவர்கள் என்ன செய்துட்டாங்க, கர்த்தருக்கு எழும்பாத இந்த பாபிலோனில் என் அன்பு தேவனுடைய பிள்ளை முதலாவது சொல்லப்பட்டது போல என்னை தவிர வேறு யாரும் பெரியவர்கள் இல்லை என்று சொல்லி கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க மனமில்லாதபடி பாபிலோனுக்குள்ளே ஒரு கூட்டம் இருந்து என் அன்பு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதபடி கர்த்தரை விட்டு கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். யுத்தம் பண்ண பரலோக ராஜ்யத்தை நீ பலவந்தம் பண்ணிதான் பிடிச்சு கொள்ளணும். இந்த உலகத்துல நீ யுத்தம் செய்யணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நீ பிரசங்கம் பண்ணணும். கர்த்தருக்கு நீ எழுப்பி பிரகாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல எடுத்து சொல்ல மனமில்லாதபடி இருக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் என்ன செய்துட்டாங்க, பராக்கிரமசாலிகள். உன்னை கர்த்தர் அபிஷேகிச்சாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. யார் அந்த பராக்கிரமசாலி? நீ ஏன் அந்த பராக்கிரமசாலி? நீ பராக்கிரமம் உனக்கு மறைக்கப்பட்டது. நீ என்ன செய்த, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்ல மனமில்லாதபடி இருந்த இடத்துல அப்படியே இருந்து போயிட்டேன். உன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லல, உன் தலைவருக்கு எடுத்து சொல்லல, அருகில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்லாதபடி நீ அந்த இடத்துல இருந்துட்டாய். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி விட்டார்கள். அதன் தாழ்பால் உடைந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த தாழ்பால்கள் எல்லாம் உடைந்து இருக்கிறது. இன்னைக்கு விக்கிரகாரர் எல்லாரும் சொன்னாங்க, நானும் வேதத்தை சுமந்துட்டு தான் போனேன், நானும் வேதத்தை சுமந்துட்டு தான் போனேன், நான் ஆதியிலே கிறிஸ்தவர், பாதியிலே கிறிஸ்தவர். உனக்கு தாழ்பால் இல்ல, உன் தாழ்பால் உடைக்கப்பட்டாயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டிய நேரம் காத்திருக்கல. கர்த்தருடைய சமூகத்துல யுத்தம் பண்ண வேண்டிய போல யாக்கோபு தேவனோடு மனிதனோடு போராடி, யாக்கோபு தேவனோடு மனிதனோடு ராவெல்லாம் போராடி இஸ்ரவேல் என்கிற நாமத்தை பெற்றுக்கொண்டா. நீ தாழ்பால் விட்டு போனதற்கு காரணம் நீ கர்த்தருடைய சமூகத்துல போராடல, கர்த்தருடைய வார்த்தையை தேவ ஜனங்களுக்கு நீ சொல்லல, செய்ய வேண்டியதை செய்யல. அநேக ஊழியக்காரர்கள் அங்க போறேன் இங்க போறேன். அந்த கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அதிகாரம் நீ சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கும்படி தேவ ஊழியன் என்று அவர்களை நம்பி ஊழியத்தை கரங்களில் கொடுத்த பொழுது தேசம் பாழாகும் வரையிலும் கர்த்தரை கொண்டு எழும்பாதபடி அவர்கள் தங்களுடைய தேசத்தை தீப்படுத்தி விட்டார்கள். கர்த்தருக்கு எழும்ப வேண்டிய நாள் நீ எழும்பாம பாதையில இருந்து நீ கர்த்தருக்கு எழும்பணும். உன்னை கர்த்தர் எதற்காக அழைச்சாரு, உன்னை கர்த்தர் எதற்காக பெயர் சொல்லி கூப்பிட்டாரு. இப்ப நீ கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற காலம். கரங்களை கட்டி நீ கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படி எழும்பு. உன் ராஜ்யத்தை தீப்படுத்த வேண்டும். நீ தாழ்பால் இல்லாதவரை மாற்ற வேண்டும். ஒரு சபையில தாழ்பால் இருக்கிறது, ஒரு சபைக்கு தாழ்பால் இருக்கிறது, உன் வீட்டுக்கு தாழ்பால் இருக்கிறது. நம்ம சபையில தாழ்பால் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? பிள்ளை சொல்லுது இருக்குதுங்க. கரங்களை தட்டுங்க. நம்ம சொல்றது சபையில எப்பவும் ஜபம் உண்டு, துதி உண்டு, பாதி உண்டு. கர்த்தருடைய சமூகம் எப்போ வந்தாலும் கர்த்த சொல்லுவாரு. கிறிஸ்துவ ஜபத்தோட்டத்துல நம்ம சின்ன ஆதி அனுபவத்திலிருந்து எப்பவும் ஜெபிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு சொல்ல முடியாது, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க ஜெபிக்கிறது. நீங்க எல்லாம் வர மாட்டீங்க, நீங்க எல்லாம் தீனாளை போல. அதனால நீங்க வர மாட்டீங்க. வராதவங்களுக்கு தெரியாது இங்க தாழ்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞானியை போன்ற விசுவாசி. ஆகவே நமக்கு இங்க தாழ்பாடு இருக்கான்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை ஞானியை போன்ற விசுவாசி, ஞானியை போல வேதத்தை சுமந்து வராங்க. இங்க செபிக்கிறவங்களுக்கு தெரியும் இங்க தாழ்பாடு இருக்குதா இல்லையா. கரங்களை கட்டி சபையில தாழ்பாடு இருக்கு. சபை கர்த்தருடைய வீடு. இந்த இடங்கள் எப்பவும் காலையிலும் மாலையிலும் கர்த்தருடைய சொந்தம் ஜெபத்திலே ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை கட்டி கர்த்தரை நாம மகிமை வைக்கிறது. தலைக்கு மேல கரங்களை கட்டி ராஜாவுக்கு இந்த இடத்தை
நீ பராக்கிரமசாலியா மாற்றப்படணும். உன் தாழ்பாடு நீ பராக்கிரமசாலி ஆகலைன்னா உன் தாழ்பாடு இல்ல. பராக்கிரமசாலினா கர்த்தருடைய சமூகத்துல கிதியோனை போல எழும்பணும், எஸ்தரை போல எழும்பணும், தெபோராளை போல எழும்பணும். நீ கர்த்தருடைய சமூகத்துல ஏற்போம். வேதத்துல பார்க்கின்ற பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாருக்கும் எதிராக இருந்துச்சு. அதனால பாருங்க, அழுது புலம்பி தேசத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். தாவீத பாருங்க, யாருக்கும் வேண்டாம் என்று எரிந்து ஆடு மேய்த்த ஒரு பாத்திரம். எஸ்தர் ராஜ்யத்தை பாருங்க, யாருக்கும் உதவாத ஒரு பாத்திரமாய் அலை தூரத்தில் எறியப்பட்டவள். அரண்மனைக்கு சொந்த காரியம் மாற்றப்பட்டார். யோசேப்பை பாருங்கள், குழிகளை எறியப்பட்டால் இவர்கள் எல்லாம் சாகத்திரத்தை பிடித்து வேகத்திலே இட்டப்பட்டார்கள் என்றால் உன்னை நீ இருக்கிற சூழ்நிலைகளை நீ பார்க்க வேண்டாம், நீ சந்திக்கிறதை பார்க்க வேண்டாம். நீ பராக்கிரமசாலியை எழுத வேண்டும். ஆவாவென்று போட்ட கல்லே உனக்கு தலைக்கல்லை மாறிற்று. உன்னை கொண்டே ஆக போகிறது. நீ பராக்கிரமசாலியை எழுதுகிறது வரையில் உனக்கு என்ன இல்லை? தாழ்பாள் இல்லை. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவள் வாசல்கள் தரையில் அமிழ்த்தி கிடக்கிறது. அவள் தாழ்பாள்களை முறித்து உடைத்து போட்டார். அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறச்சாதியாருக்குள் இருக்கிறார்கள். வேதமும் இல்லை. அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கவும் இல்லை. நண்பு தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது. வாசல் ஏசி சொல்லுகிறார், நான் வாசற்படியில் வந்திருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இருதயத்தை திறப்பானாக அவனுக்குள் வாசல் செய்யும்படி ஒரு இருதயம் கர்த்தருக்கு திறக்கப்பட்டது. ஒரு இருதயத்தில் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இருதயத்தில் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அவள் வாசல் தரையிலே அமிழ்ந்து கிடக்கிறது. ஒரு வாசல் அமிழ்ந்து கிடக்கிறது. ராஜா வர முடியாதபடி, ராஜா பிரவேசிக்க முடியாதபடி ஒரு இருதயத்தை தொடர்ந்து அமிழ்த்தி போட்டிருக்கிறாயே. இப்போது உன்னுடைய இருதயத்தின் மலையை திறந்து விடு. ஒரு இருதயத்தை திறந்து விடு. ராஜா உனக்குள் பிரவேசிக்க வேண்டும். அவள் தாழ்பாள் முறிந்து போட்டது. நீ ஜெபிக்கல, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கல, உனக்கு தாழ்பாளை கொடுத்திருந்தாரு. நீ என்ன செய்த? அமிழ்த்து போட்டு நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கல, அது துரு பிடிச்சு உடஞ்சு போச்சு. துரு பிடிச்சு உடஞ்சு போச்சு. உன் பக்கத்திலே இருந்த நல்ல தாழ்பாளை கொடுத்தாரு. நீ ஜெபிக்கல, வண்டியில என்ஜின் கம்ப்ளைண்ட் ஆயிருந்தா வண்டி ஓடாது. மிஷின்ல ஆயில் போடலன்னா மிஷின் என்ன செய்யாது? ஒர்க் ஆகாது. அதே போலதான் என் நண்பு தேவனுடைய பிள்ளைய, நீ அதை பயன்படுத்தாம தண்ணியை இறக்கலன்னா ஊற்றி கிணறு என்ன செய்து போகும்? கெட்டு போகும். அதே போல நீ கர்த்தர் தந்த தாழ்பாளை பயன்படுத்தல, கர்த்தருக்கு எழுமல்ல, நீ தெபோராள மாறல, நீ எஸ்தரை மாறல, நீ யோசேப்பை போல மாறல, நீ தாவீதை போல மாறல, கர்த்தருக்கு எழுமல்ல. ஒரு தாழ்பாள் போல உடைந்து போயிற்று. இப்போ நீ ஆண்டவருடைய சகோதரி கேள, ஆண்டவரே என்னை நீர் அபிஷேகித்தது உண்மைதான் ஆண்டவரே, நீ ஜெபமாவியை ஊற்றினது உண்மைதான் ஆண்டவரே, என்னை கிதியோனை போல அழைச்சது உண்மைதான் ஆண்டவரே. நம்முடைய சகோதரத்திற்கு மறந்துட்டப்பா, என் தாழ்பாள் முறிஞ்சு போச்சப்பா. என் வீட்டுக்குள்ள வியாதி இருக்கு, என் வீட்டுக்குள்ள தரித்திரம் இருக்கு, என் வீட்டுக்குள்ள முற்றுகை இருக்கு. முற்றுகை அரசு போடாமல என் வீட்டுக்குள்ள முற்றுகை வியாதிப்பட்டு முற்றுகையினால இருக்கிறாப்பா. அப்ப சகோதரி சொல்லு, இந்த முற்றுகை நட்டு மாறணும்னா இந்த தாழ்பாளை நான் சரி பண்ணணும். இந்த தாழ்பாளை நீ சீர்படுத்துகிற நேரம் இது. இந்த தாழ்பாளை நீ சீர்படுத்துகிற நேரம். கரங்களை கட்டி நீ பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா, வாங்கி இங்க கொண்டு வச்சிருக்கிறது மாதிரி ஐயா உனக்கு ஜீவனை தந்தாரு. உடனே இந்த நாளில கத்து அழைச்சு வந்தாரு. அந்த தேவனுக்கு நன்றி சொல்ல உன் கரங்களை தூக்க முடியாது. உன் கரங்களை இருக்கிற வியாதிகள் இயேசு நாமத்துல மறைந்து வரட்டும். நாம இருக்கிற மந்த இயேசு நாமத்துல மறைந்து வரட்டும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பலவான்மை மாற்றுகிறது. உன்னை பலவான்மை மாற்றுகிறது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நேரம் நீ பயப்படு நடுவுகளை கர்த்தருக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். இப்போ மனசெல்லாம் எங்கேயோ நீ வச்சுட்டு இருந்தனா கோபாக்கனிய நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. மகனே நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. அவருடைய ரத்தத்தினால விலையேறப்பட்ட ரத்தத்தினால வாங்கப்பட்ட நீ, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால உன்னை சம்பாதிச்செடுத்த சபையும்
நீயும் நீ கர்த்தருடைய சோதனை எப்போ எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். இப்போ எல்லா இடத்துல நானும் சர்ச்சுக்கும் போனேன். எங்க சர்ச்சில் ஆராதனை அப்படி சொல்லுறதுக்கு அல்ல சிஸ்டர். ஒருவேளை இன்னைக்கு ஆராதனைக்கு போகலன்னா நாளைக்கு நாளை கழிச்சுதான் காய்ச்சல் வந்து நான் சிஸ்டர் கூப்பிட்டு சொன்னேன், நீ ஆராதனைக்கு வரல இல்ல, அதனால நீ ஜெபம் பண்ண சொல்லிடுவாங்கன்னு பயந்து வந்த ஒரு கூட்டம். அப்படித்தானே ஒரு சொல்லுங்க, பயந்து வந்த ஒரு கூட்டம். அப்படிதான் இருக்கிறீங்க நீங்க. உங்களை பார்க்கும் பொழுது நீங்க இயேசுவை ஆராதிக்க வரல. எனக்கு பார்க்க ஒரு சிலர் ஒரு 5-6 பேர் தான் இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு, மீதி எல்லாரும் பயந்து வந்தவர்களும் ஏன்னா நாளைக்குள்ள ஆராதனை இன்னைக்கு ஒண்ணுமே அட்டென்ட் பண்ணிட்டு வரணும் வந்தவங்களமா இருக்கிறீங்க. நீ ஆவியோட உண்மையோட இந்த நாள் இங்க வந்திருந்தா நீ இருக்கிற இடத்துல இருக்க மாட்ட. வந்த இடத்துல அதிசயம் நிரம்பி உன்னை இதுவரையில் நிரம்பி 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 உன் பாத்திரம் இதற்கு முன்பாக நிரம்பி இருக்கும். உன் பாத்திரம் எதற்கு முன்னாடி என்ன செய்திருக்கோம்? நிரம்பி இருக்கும். நீ அப்படியே பார்த்து ஒருத்தர் தெரியாதவங்க கல்யாண வீட்டுல சாப்பாடெல்லாம் தீர்ந்து வரவர் அப்படிதான் நிற்பாங்க. சும்மா வந்துச்சு அதே மாதிரி நிற்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. அது கடூரமான சத்தியத்தின் மூலமா எப்படி நிற்கிறீர்களோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியல. எனக்கு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் உங்களை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நீ தவறா எழுப்பணும், உன் ஊருக்காக நீ எழுப்பணும், உன் கிராமத்துக்காக எழுப்பணும், உன் பிள்ளைகளுக்காக எழுப்பணும், உன் பெற்றோருக்காக எழுப்பணும். நீ எழுதுகிற நாள் வரைக்கும் உன் தேசம் வாழ விடணும். உன் முடிஞ்சு போன தாழ்பால கேளு, உன் முடிஞ்சு போன தாழ்பால கேளு. இயேசுவே இயேசுவே என் பட்டணத்தை நீங்க தாழ்பால் முடிஞ்சிக்கப்பா, என் பிள்ளைகளை காக்கும்படி தாழ்பாலை எனக்கு நான் கொடுத்தீங்க. நீ விமான என்று மாற்றினாங்களே என்னை ஆயத்தப்பட சொன்னீங்க. நான் ஆயத்தப்பட்டு இவருக்காக விழித்திருக்க வேண்டும். என்னோட கூட்டத்துக்கு நான் விழித்திருக்கணும். நான் விழித்திருக்கல. இயேசுவே எனக்கு திரும்ப தாரத்தை சொல்லி கேளு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. சனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உன் தாழ்பாள்கள் எல்லாம் முறைந்து சுக்குனாய் நறுக்கப்பட்டு நீ இந்த நாளில் நின்று கொண்டு பிடித்துக் கொண்டு சென்ற பொழுது தாழ்பாள்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளையை புறம்பை இழுத்து கொண்டு போன பொழுது உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. இந்த நாளிலே உனக்கு விரோதமாய் எழுப்பி ஆக்ரோஷமாய் இருக்கிற எல்லா சாத்திரம் எல்லா சாத்தான்களை காட்டுகிறது. உனக்கு விரோதமாய் பவுல் பாட்டு காட்டு சொல்றது இந்த நாளிலே உனக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிற எல்லா சத்திரங்களும் எல்லா மாறனாய் உருள்களும் எல்லா பள்ள பாம்புகளும் எல்லா கடன் பாவங்களும் கருங்களும் உன்னை விட்டு காத்த இழுத்து வெளியே கொண்டு வர போகிறார். குடும்பத்தை விட்டு காத்த இழுத்து வெளியே கொண்டு வர போகிறார். சபையை விட்டு காத்த இழுத்து வெளியே கொண்டு வர போகிறார். இந்த மனைவி காண அசாத்தியமான காரியங்களை இந்த மனைவியின் காலத்திலே இந்த லாக்டவுனின் நேரத்திலே உன் குடும்பத்தை காத்தவர்களுக்கு காட்ட போகிறார். உன் கதவு பூட்டப்பட போகிறது. இதுவரையில் திறந்து வச்ச கதவு, சாத்தான் வறுமை வச்ச கதவு உன் அபிஷேகத்தினால நிரம்புகிறதா? இந்த மாதிரி உனக்கு கட்டப்படும். என் அபிஷேகத்தில் நிரம்புகிறதா? இந்த மாதிரி உனக்கு கட்டப்படும். இதுவரையில் கதவை திறக்கப்பட்டிருந்த இடத்துல உன் கதவை காத்த பூட்டப்படுகிறா. உன்னை உன தாழ்பாலை காத்தப்படுகிறா. கதவை கட்டி பெற்றுகள் உன் உன தாழ்பாலை காத்தப்படுகிறா. தூரத்திலிருந்து உன் கணவனாய் இருக்கலாம், உன் பிள்ளைகளை இருக்கலாம். கத்த தாழ்பாலை உனக்கு எடுக்கிற நேரம் இது. உன் கதவை அடைக்கிற நேரம் இது. உன் கதவை அடைக்கிற நேரம் மண்ணில்லாம இருந்த உனக்கு மக்களை கொடுக்கலாம். பட்டணத்தை நடுவில் நடத்துகிற நேரம் இது. சாத்தான் மறைந்து போகிறான். மரண கண்ணிகள் மறைகிறது. வியாதியின் பிடிகள் அழிகிறது. கரங்களை கட்டி பெற்றுங்கள், கரங்களை கட்டி பெற்றுங்கள். உனக்கு கொடுக்கிற 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ரோமா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தரால் எனக்கு கதவு திறந்திருக்கையில் எனக்கு தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த சுவிசேஷத்தை எப்போ நீ பிரசங்கிக்கிறையோ உன் பிள்ளைகளுக்கு இருக்கலாம், உன் கணவனுக்கு இருக்கலாம், உன் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், எப்போ நீ பிரசங்கிக்கிறாயோ அப்போ உனக்கு பெரிதும் அனுகூலமான வாசல் திறக்க போகிறது. கடலை கட்டி பெரிதும் அனுகூலமான வாசல் திறக்க போகிறது. உன்னை கட்டி வைக்க
இன்னும் ஆச்சரியமா இருக்கிறானா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் சத்துருக்கள் உன்னை சூழ மகள் போட்டு உன்னை வளைந்து கொண்டு பக்கத்துல உன்னை நெருக்கிறான். நீ காற்றை சந்திக்கிறான். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் கரங்களை தட்டி உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் ஒரு சத்துருக்கள் உன்னை சூழ மகள் விட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்துல உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறான். இந்த சாத்தானிடத்திலிருந்து வெளியே வரணும். இந்த சத்துருவிலிருந்து வெளியே வரணும். இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வரணும். இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும். இந்த மலமானத்திலிருந்து வெளியே வரணும். இந்த கொள்ளைகளிலிருந்து வெளியே வரணும். 42வது வசனம் வாசிக்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவலும் ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த முதல் வசனம் வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். உனக்கு கிடைச்ச இந்த நாளில் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்ற எல்லாவற்றையும் சொல்லியாச்சு. உனக்கு இப்ப என்ன இல்லை. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12வது வசனம் ஒரு முறை கூட வாசிங்க. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ள விரோதமாய் போவேன். விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாளம் இல்லை, கதவுகளும் இல்லை. இதில் எழுதப்பட்ட எல்லா வசனத்துக்கும் வியாக்கியானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாகலாம் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடும்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். எல்லாருடைய கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாகலாம் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தேடும்படி இப்ப கிடைச்ச நாங்கள் எழுப்பி நிற்கிறதுக்கு உனக்கு பலன் இல்லையா? எழுப்பி நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லையா? கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்துக்கிற எல்லா மருத்துவமனைக்குள்ள ஆக்சிஜன் தேவையில்லை. ஆக்சிஜனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சுவாசம் இழுத்து விட முடியல. மருத்துவமனைக்கு நடந்து போக முடியல. ஆம்புலன்ஸ் வண்டி எல்லாம் ஃபுல்லா இருக்கிறது. ரோடுல வாகனம் ஃபுல்லா வடக்குயிலை எனக்கு தேவனுடைய பிள்ளைய சரீரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. உன்னை என்னை ஜீவனோட கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லா கண்கள் அடைக்கப்படுவதாக. உனக்கு கிடைத்த இந்த ஒரு சின்ன பிள்ளைங்க கூட கண்களை திறக்க கூடாது. கேட்ட செய்தி எச்சரிப்பின் செய்தி எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடுங்க. ஒரு கண்கள் திறக்க கூடாது. எனக்கு தேவனுடைய பிள்ளை நீ கண்களை திறந்து சின்ன பிள்ளைங்க இருந்தா சாத்த ஒன்றை சூழ முதலிட்டு ஒன்றை போராடுவான். ஒன்றை சுத்தி வருவாங்க. எல்லாம் கண்கள் அடைங்க. எல்லாம் கண்கள் அடைச்சு உனக்கு கிடைச்ச இந்த நாளில் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடும்படி அப்பா சமூகத்துல சொல்லு. உனக்கு தாழ்பாடு இருக்கிறதா? உனக்கு
வாயை திறந்து சொல்லு. உன் தேசத்துக்கு பிரகாசமே வேண்டாம். சொல்லு சொல்லு. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. God is good. God is good. ஒரு கர்த்தருடைய மகிமையை பிரச்சனை நடந்து வருகிறது. கர்த்தருடைய மகிமையை பிரச்சனை நடந்து வருகிறது. நீதியை சாத்தான் நடந்து வருகிறான். உலக அழிப்பேன். உன் குடும்பத்தை அழிப்பேன். உன் பிள்ளைகளை
எனக்கு காரூணியம் வேணும், எனக்கு தயவு வேணும். இந்த கொள்ளை நோய் காலத்துல, இந்த 2ஆம் ஆபத்துல நான் என் பிள்ளைகளும் என் கணவனுக்கு காக்கப்படணும். இயேசுவே, இயேசுவே, இந்த கொள்ளை நோயை நான் காக்கப்படணும். தேவ ஜனமே, கொடூரமான ஆபத்து, எந்த வியாதியும் கண்டுபிடிக்க முடியாது. இருக்கிற இடத்துல மரணம், இருக்கிற இடத்துல மரணம். சிறிய காய்ச்சல் வர இருக்கும், அது மரணம். ஒரு 2-3 நாள் அல்ல, 1 மணி நேரத்துக்கு தூரம் கட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கிறான். நீ சொல்லு சொல்லு சொல்லு, இயேசுவே, 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 பாதுகாப்பு வரட்டும் அப்பா, பாதுகாப்பு வரட்டும் அப்பா, பாதுகாப்பு வரட்டும். இயேசுவே, பாதுகாப்பு வரட்டும். இயேசுவே, பாதுகாப்பு வரட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ராஜா, ஒரு பாதுகாப்பு மேலிருந்து கடந்து வரட்டும் ஆண்டவரே, மேலிருந்து பாதுகாப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படி, கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படி, கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, அப்பா பாதுகாப்பை நான் வந்திருக்கிறேன்ப்பா. அடுத்த வாரம் உனக்கு மொழி கிடைக்குமா கிடைக்காது தெரியாது. ஒருவேளை அடுத்த வாரம் உனக்கு சண்டை கிடைக்கலாம், ஆனா என்ன சம்பவிக்கும் என்பது தெரியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்பா சம்பவங்களை சொல்லு. அப்பா இயேசுவே, திரும்பத்தாரு 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 என்னை என் குடும்பத்தை வாங்கு. நோவா சொன்னது போல, நோவா ஏற்றுவது போல உன்னை உன் பிள்ளையும் உன் கணவனை குடும்பத்தில் ஏற்றும்படி கேளு. காரணத்தை கேளு. உன் குடும்பத்தை உன் பிள்ளை சபையை காத்திராமே காக்குங்கள். உன் குடும்பத்துக்காக கேளு. உன் குடும்பத்தில் உன் கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்களுக்காக கேளு, அவங்களுக்காக கேளு கேளு கேளு. Thank you, Jesus. இயேசுவே, இயேசுவே, கடைசி வரையிலும் யுத்தம் செய்திருக்கிறோம்ப்பா. யாக்கோபு போராட